10th மேக்ஸ் எக்ஸாம எழுதிட்டு வந்துட்டு அடுத்த எக்ஸாம் சயின்ஸுக்காக எப்படா இம்பார்ட்டன்ட் போடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. 10th ஸ்டூடெண்ட்ஸ்னாவே அவங்களுக்கு 2 சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டா ஃபீல் பண்றாங்க. ஒன்னு மேக்ஸ், இன்னொன்னு சயின்ஸ். ஒரு கண்டத்துல இருந்து தாண்டியாச்சு, அடுத்த கண்டமான சயின்ஸ் எப்படா தாண்ட போறோம் பயந்துகிட்டீங்களா? உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல கூட ஈஸியா 75 அவுட் ஆஃப் 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது எப்படின்றத இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டா வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் மினிட்ல நாங்க கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் படிச்சாலே உங்களால 75 அவுட் ஆஃப் ஷோரா 50 மார்க்ஸ் எடுக்க முடியும். 1 மார்க் பாத்தீங்கன்னா எல்லா லெசனும் சேர்த்து சாப்டர் 1ல இருந்து 23 வரைக்கும் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 10 1 மார்க் கேட்பாங்க. புக் பேக் மொத்தம் 10 கேட்டுருவாங்க. 12 1 மார்க் கட்டணத்துல புக் பேக்கே 10 வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின். 2 மார்க்ஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்குற இந்த 15 கொஸ்டின் படிச்சீங்கன்னா உங்களால குறைஞ்சபட்சம் 3ல இருந்து 4 கொஸ்டின் ஷோரா அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 4 மார்க்ஸும் சேம் அதே மாதிரி தான். பயாலஜியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், எந்த பார்ட்ல இருந்து 10th சயின்ஸ் கேட்டாலும் நாங்க கொடுக்குற இந்த 15 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால 3ல இருந்து 4 கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணிட முடியும். 7 மார்க்குக்குமே இம்பார்ட்டன்ட் இருக்கு. இந்த 16 கொஸ்டின் நாங்க கொடுக்கக்கூடிய அந்த 16 கொஸ்டின் படிச்சீங்கன்னா உங்களால பயாலஜியோட 7 மார்க் இருக்கட்டும், பிசிக்ஸோட 7 மார்க் இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியோட 7 மார்க் இருக்கட்டும், எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். மக்களே, மறக்காம இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுதா? இந்த இம்பார்ட்டன்ட்கான பிடிஎஃப் வேணா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் வாங்கி 10th சயின்ஸ தரமா எக்ஸாம் எழுதிக்கோங்க. திருப்பியும் சொல்றேன், இந்த இம்பார்ட்டன்ட் 75 அவுட் ஆஃப் 50 மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 75 அவுட் ஆஃப் 75 எடுக்குமா? வெயிட் பண்ணுங்க, அதுக்கான வீடியோ வரப்போகுது. நன்றி.